தேர்தல் என்றாலே வியாபாரிகளுக்கு இருட்டு நாளாக தெரிகிறது. இந்த நிலையை தேர்தல் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அன்றைக்கு அடுத்த கட்ட போராட்டம் அதே 31 அறிவிப்போம். அதுக்கு அடுத்த போராட்டம் அதிலே அறிவிப்போம். தேவைப்படுமையானால் தமிழ்நாடு முழுவதும் கடை அடைப்பதற்கு வியாபாரிகள் தயாராக இருக்கிறார். கடைகளை எப்போ பூட்டுவார்கள், பூட்டி விட்டு வீட்டுக்கு எந்த வழியாக செல்லுகின்றார்கள், வீட்டு வாசல் நின்று கொண்டு பணத்தை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். தீர்மானிக்கக்கூடிய நிலையில் எந்த அரசியல் கட்சிகளும் கூட்டம் நடத்தக்கூடாது. அப்படி கூட்டம் நடத்துகின்ற அரசியல் கட்சிக்கு அனுமதி தரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். எந்த கட்சிகள் எங்களுடைய கோரிக்கை ஏற்று சுற்றறிக்கை அவர்கள் அறிக்கை தேர்தல் அறிக்கையில இடம்பெற வருகிறதோ அதன் பிறகு அது எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிப்பதாக தெரிவித்தோம். தேர்தல் என்றாலே திருவிழா என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் தேர்தல் என்றாலே வியாபாரிகளுக்கு இருட்டு நாளாக தெரிகிறது. இந்த நிலையை தேர்தல் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட வேண்டும். தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் 100% வாக்களிக்கப்பட வேண்டும். எங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல என்ற தாரக மந்திரத்தோடு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் பறக்குமடை என்ற பெயரில வியாபாரிகளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். நேற்று இதே கரூரிலே 1,13,000 ரூபாய்க்கு அரிசி மூடை ஏற்றி கொண்டு போன வாகனத்தை மடக்கி பிடித்து வைத்துக் கொண்டு எல்லாமே ஆவணங்கள் எல்லாம் முறையாக இருக்கிறது. ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். செல்போன் என்பது கண்ணகி என்பது கடையில பாத்தீங்கன்னா 100 வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. எங்கிட்ட கண்ணகி என்று 2 பேர் இருந்திருக்கு. இன்னொரு கண்ணகி பேர்ல அந்த போன் நம்பர் இருந்திருக்கிறது. அது குற்றம் என்று சொல்லி பணத்தை அபகரித்து விட்டார்கள். என்ன செய்யறாங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் கடைகளை எப்போ பூட்டுவார்கள், பூட்டி விட்டு வீட்டுக்கு எந்த வழியாக செல்லுகின்றார்கள், வீட்டு வாசல் நின்று கொண்டு பணத்தை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கடுமையான அத்துமீறல் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்ளுகிறது. அது அன்றைக்கு ஒரு நாள் மார்ச் 31 முதல் கட்டமா சென்னையில் வைக்கிறோங்க. அன்றைக்கு அடுத்த கட்ட போராட்டம் அதே 31 அறிவிப்போம். அதுக்கு அடுத்த போராட்டம் அதிலே அறிவிப்போம். தேவைப்படுமையானால் தமிழ்நாடு முழுவதும் கடை அடைப்பதற்கு வியாபாரிகள் தயாராக இருக்கிறார்கள். அதையும் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதைதான் முதற்கட்டமாக ஆர்ப்பாட்டத்தை தொடங்குகிறோம். பட்நாயக் அவர்கள் வியாபாரியுடைய கோரிக்கை ஏற்று பணம் அதிகப்படியாக கொண்டு போகக்கூடிய சூழல் உருவாக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அவர் தலைமையில இருக்கின்ற கீழே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை மூலமாக வியாபாரிகளை துன்புறுத்தக் கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும். இந்த நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் வருகின்ற 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சென்னையிலே முதல் கட்டமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டம் தொடக்கமே தவிர நிறைவு அல்ல. இந்த பிரச்சனையில் தீர்வு ஏற்படும் வரை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு பல்வேறு கட்ட போராட்டங்களை அறிவிக்கும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்ளுகிறேன். எங்களுடைய கோரிக்கைகளை அரசியல் கட்சியினுடைய தலைமை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களிடம் வழங்கியிருக்கிறோம், எதிர்கட்சி தலைவர்களிடம் வழங்கியிருக்கிறோம். எந்த கட்சிகள் எங்களுடைய கோரிக்கை ஏற்று சுற்றறிக்கை அவர்கள் அறிக்கை தேர்தல் அறிக்கையில இடம்பெற வருகிறதோ அதன் பிறகு அது எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறோம். வரை அது எங்கள் கண்ணுக்கு தென்படவில்லை. இது போன்ற வரிகள் அதில் ஒரு வரிகள் கூட தென்பட்ட மாதிரி தெரியவில்லை. மீண்டும் ஏன்னா 2ஆம் முறை அறிவிச்சிருக்காங்க, மீண்டும் அறிவிக்கிறாங்க என்பது தெரியாது. நிறைவாக முடிவு வருகின்ற பொழுது எங்களுடைய தெளிவான முடிவை நாங்கள் அறிவிப்போம். கட்சிக்குமே நாம் கோரிக்கைகள் கொடுத்திருக்கோம். அந்த முறையான எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான முறையில் பரிசீலனை பெற்று அதுல வந்தால் மட்டும்தான் அதை பரிசீலனை பண்ணுவதாக நான் அறிவிச்சிருக்கோம். அந்த உள்நோக்கமே நாங்க அரசியல் சார்பு இல்லாதவர்கள், எங்களோட உள்நோக்கமே இல்லை. பாதிக்கப்பட்ட மண்ணு இந்த மண்ணு கரூர் மண்ணில 41 உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு ஏற்கனவே எங்கள் இரங்கலையும் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறோம். அதுபோன்று உயிர் மாய்க்கக்கூடிய நிலையில் எந்த அரசியல் கட்சிகளும் கூட்டம் நடத்தக்கூடாது. அப்படி கூட்டம் நடத்துகின்ற அரசியல் கட்சிக்கு அனுமதி தரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா நடைமுறை ஏற்படுத்துவது என்பது உயிர் விலை மதிக்க முடியாத சொத்து. அந்த உயிர் போன பிறகு இப்ப நாங்களே பாருங்க, எங்க தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அங்க அசம்பாதி நடந்தால் யார் பொறுப்பு? நாங்க தான் பொறுப்பு. யார் தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறதோ அங்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அன்று தலைமையேற்ற அரசியல் கட்சி தான் பொறுப்பு ஏற்க வேண்டுமே தவிர வேற வெளியே உள்ளவங்க யாரும் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிலைப்பாட்டை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும்.